எந்த காரியத்திற்காக வந்தோமோ அந்த காரியத்தின் மீது கண்ணாக இருப்பது. காரியத்தை முடித்து விடுவதல்ல, ஒரு காரியத்தின் மீது கண்ணாக இருப்பது. அர்ஜுனன் ஒரு கிளியை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. அவன் அதை குறி வைக்கிறதுக்கு முன்னால சில ப்ராசஸ் பண்ணுவாங்க. அவன் எங்கிருந்து அந்த ப்ராசஸ் தொடங்குவான்னு நாம கேட்டோம்னா, கற்றலில் நமக்கு சில வித்தைகள் புலப்படும். எடுத்தவுடன் அவன் கிளியை பார்க்க மாட்டான், எடுத்தவுடன் அவன் கிளிக்கு குறி வைக்க மாட்டான். முதலில் அவன் தான் எங்கே நின்றிருக்கிறோம் என்கின்ற நிலத்தை உறுதி செய்வான். கால முதல்ல இறுக்கமா நிறுத்துவான், அப்புறமா சுற்றிலும் பார்ப்பான் என்னென்ன இருக்குன்னு. அப்புறமா அடிமரத்திலிருந்து அந்த மரத்தை முழுக்க நோக்குவான். நோக்கி போய் அந்த கிளியில அவன் கருத்து உட்கார்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா வேற எந்த கவனமும் அவனுக்கு சிதறாது. நம்ம எதுவுமே பார்க்காம இலக்கை மட்டும் வைத்திருப்பதனால்தான் ஒரு வினாடி இது என்ன என்று பார்ப்பதற்காக இலக்கை நோக்கி கவனத்தை திருப்பி விடுகிறோம்.